வனிதா திருச்சியில இருந்து இணைறீங்க. வனிதா, யாருக்காக பேச போறீங்க? சார் மேடம், எனக்கு வணக்கம் மேடம். எனக்கோசரம் மேடம். எனக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த்லாம் தாங்க. 23/9/1970. நேரம் வந்து மதியம் 12:15 மணி மேடம். எங்க இருக்கீங்கம்மா? திருச்சியில சார். திருச்சி டவுனா? வணக்கம். திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, லக்னம் வந்து உங்களுக்கு தனுஷ் லக்னம். ஆமாங்க சார். முகத்துல ஒரு அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ ஒன்று இருக்கும். தெளிவா பேசுவீங்க, புத்திசாலியானவர், அன்பானவர், பாசமானவர். 2 சமாச்சாரத்துக்காக கேள்வி கேட்டு வந்திருக்கீங்க. 1 உங்களது உடல் ஆரோக்கியம், 2 உங்கள் வருமானம். நான் யாருக்கு உதவி செஞ்சாலும் அவங்களே எனக்கு எதிரியாக போயிடுறாங்களே, எனக்கு ஏன் சார் இப்படிலாம் ஒரு வாழ்க்கை அமையுது? இதுதான் உங்கள் கேள்வி. கரெக்டா? ஆமாங்க சார், கரெக்ட் சார். மனசுல நினைச்சது அப்படியே சொல்லிட்டீங்க சார். கரெக்டாக சொல்லிட்டேனாமா? ரொம்ப சந்தோஷமா சார். நான் அதாங்க கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க சார். அதுதான்மா 1 நிமிட ஜோதிடம் தந்தியோட ஸ்பெஷல். இதை விட உங்களை ஒரு கோயிலுக்கு அனுப்ப போகிறேன். அந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாமே அப்படியே மயங்கி போயிடணும். அப்படிப்பட்ட ஒரு கோவில். என்ன கோவில் தெரியுங்களா? அகத்தியர் ஈயாக மாறி அந்த ஈசனை வழிபட்ட தலம் திருச்சிக்கு பக்கத்துல. என்ன கோவில்? கரெக்ட், சூப்பர், அருமையா அடிச்சிங்க. அந்த கோவில்ல போயிட்டு மரகத லிங்கம் வந்து வழிபடணும். அதுலயும் பால் அபிஷேகம் பண்ணுங்க. 3 வாரம் பண்ணுங்க. முதல்ல உடல் ஆரோக்கியம். உங்களுக்கு என்ன உடல் ஆரோக்கியங்கிறது இந்த பொது நிகழ்ச்சியில என்னால சொல்ல முடியாது. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் சொன்ன அந்த ஈங்கோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, தெம்பு, தைரியம், இது அத்தனையும் வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நானும் வந்து சிவனை பற்றி தான் கேட்கறதுக்கு வந்தேன். ஆனாலும் ஒரு லைன்ல வந்து ஒரு காலர் இருக்காங்க. அருண்குமார், மயிலாடுதுறையிலேருந்து பேசுறீங்க. யாருக்காக பேச போறீங்க? வணக்கம் மேடம், நான் அருண்குமார் பேசுறேன் மயிலாடுதுறையிலேருந்து. நான் எனக்காக உங்களோட டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுங்க சார். 3/9/1985 மேடம். ஓகேங்க. டைம்ங்க? இரவு 9:30 மணி மேடம். இப்போ எங்கே இருக்கீங்க? மயிலாடுதுறையில் தான் சார் இருக்கு. வெரி குட். ரொம்ப அழகாக இருப்பீங்க, பாசமானவர், அன்பானவர், கடுமையாக உழைக்கிறீங்க. சார் ரெக்கக்னேஷன் வரல சார், எனக்கு பணம் கூட முக்கியம் இல்லை சார், தட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க, நவகிரகங்களும் என்னை வஞ்சனை பண்ணிட்டு இருக்காங்க, மன சஞ்சலம், மன குழப்பம் எல்லாம் இந்த யூடியூப்லேயும் டிவிலையும் பார்த்தீங்கன்னா 7.5 சனி சார் அப்படின்னு என்னை பயமுறுத்திட்டு இருக்காங்க. எனக்கு ஏதாவது பண்ணுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. கரெக்டா? ஆமாம் சார், ஆமாம் சார். இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படுறவரா? ஏன் சார்? இல்லை சார், உண்மைதான் சார். ஒரு டெஸ்ட் ரன் என்னை போட்டு பார்க்குறீங்க, எப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க என்ன? பயங்கரமான ஆள் சார், நீங்கள் கில்லாடி ஆள். ரொம்ப தெளிவாக சிந்திப்பீங்க, அருமையாக வேலை செய்வீங்க. உங்கள்கிட்ட ஒரு வேலை செஞ்சால் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டேபிள் மேலே தூக்கி போடுங்க. பணத்துக்கு ஆசைப்பட மாட்டீங்க. என்ன இரவில் தூக்கம் இல்லாதனால உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்குது, வருமானம் பாதிக்குது. 7.5 சனி உங்களுக்கு பொங்கு சனி. இதில் தான் நீங்கள் வீடு வாங்கணும், மனைவி, குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணோம். உங்கள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மாயவரத்தில் தானே இருக்கீங்க? ஆமாம் சார், ஆமாம் சார். நான் ஒரு அருமையான கோவில் சொல்கிறேன். இப்போ சொன்ன பார்த்தீங்களா அகத்தியர்? ஆமாம் சார். அதே மாதிரி ஒரு தாந்திரிக கோவில் ஒன்று சொல்கிறேன். உங்களால் போக முடியுமான்னு பாருங்கள். இல்லை சார், நான் அவசியம் போயிட்டு வரேன் சார். நான் எப்போதுமே அந்த கோவிலெலாம் அதிகமாக பார்ப்பேன் சார். ஆனால் இது நைட்டு 12 மணிக்கு போக வேண்டிய கோவில். பரவாயில்ல சார். சட்டைநாதர் கோவில், சட்டைநாதர் கோவில் இரவு 12 மணிக்கு பௌர்ணமி அன்னைக்கு போய் அந்த பூஜையில் கலந்துங்க. அங்கே கொடுக்குற அந்த அபிஷேக விபூதி எடுத்துன்னு வந்து வச்சுங்க. 1 மாதத்துக்கு மறுபடியும் நீங்கள் அதையே உபயோகப்படுத்துங்க. அந்த விபூதி ஆயிடுச்சுன்னா திருப்பியும் பண்ணீங்க. முதல்ல வருமானம், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம், மன சஞ்சலம், இது எல்லாம் போகும். அது ஒரு தாந்திரிகமான ஒரு கோவில். அது அந்த கோவிலில் என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரு தாந்திரிகம். மலைக்கு மேலே பண்ணுவாங்க. அந்த பௌர்ணமியில் அவ்வளோ விசேஷம். சில கோவில்கள் அபூர்வங்கள் எங்களால் சொல்ல முடியல. ஏன் தெரியுங்களா? அந்த கோவிலை பற்றி நான் சொன்னேன்னா எல்லாரும் அங்கே போய் நின்னாங்கன்னா அது என்ன ஆகும்? ஆகவே சில ரகசியங்களை மட்டும்தான் சொல்ல முடியும். அங்கே போய் நீங்கள் தான் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி அருண்குமார். அடுத்ததாக தேவராஜன், திருப்பூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. தேவராஜன், யாருக்காக பேச போறீங்க? மேடம் தியாகராஜன், எனக்காக தான் மேடம் பேச போறேன். கொடுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம்
சார் என்னோட பிறந்த தேதி வந்து 17/11/1991 இரவு 1 மட்டும்யா. ஓகே. அதாவது அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையிலையா? காலையில 1 மட்டும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் தானே? ஆமாங்க சார். அப்புறம் நட்சத்திரம் சொன்ன பிறகு சார் நான் அப்படின்னா அது திங்கக்கிழமையா போயிடும். இல்ல சார், ஞாயிற்றுக்கிழமை காலைல 1 மட்டும் சார். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி கரெக்டா? புரட்டாதி கும்பராசிங்க. பார்த்தீங்களா? அப்போ நெக்ஸ்ட் டே. அதுக்காக தான் நான் அவ்வளோ சொன்னேன், ஒரு நாள் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவ்வளவு நான் சொல்லி கடைசியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மறுநாளை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போது பலன்கள் எல்லாமே மாறும். அதுதான் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். உங்கள் ஜாதகத்தில் திருமண வாழ்க்கையும் எதிர்காலமும் வாழ்க்கையும் எப்படி அமையும், இதுதான் உங்கள் கேள்வி. ராமேஸ்வரம் அப்படிங்கிற கோவிலில் அங்கே அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு, அந்த அக்னி தீர்த்தத்திலையும் குடிச்சிட்டு சுவாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. முதல்ல உங்கள் திருமண வாழ்க்கை, மனோதைரியம், மன நிம்மதி, சந்தோஷம், நல்ல வேலையில் வந்து இது செவ்வாய் தோஷம் போகும், திருமண வாழ்க்கை பலிக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி தியாகராஜன். தொடர்ந்து இந்துமதி சேலத்திலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. இந்துமதி, யாருக்காக பேச போறீங்க? ஹலோ ஹலோ இந்துமதி, நீங்க லைன்ல இருக்கீங்க? சொல்லுங்கம்மா. லைன் கட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. ஓகே, நம்ம வந்து நிறைய பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஈசனை பற்றியும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? இந்த திருவண்ணாமலை கிரிவலம் சார் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. பௌர்ணமிக்கு போகிறோம். கிரிவலம் யாரெல்லாம் போகணும், அவங்க எந்தெந்த மாதிரியான தானங்களை அங்கே கொடுக்கலாம் சார்? என்ன பலன்களை கொடுக்கும்? கிரிவலம் போயிட்டு வாங்கன்னு சொன்னால் ஊர் கதை, பக்கத்துட்டு கதை, அரசியல் கதை, அந்த கதை, இந்த கதை, இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏகம் பரம் ஏகாம்பரம், ஏகாட்சரமாக ஏக மனதோடு நீங்கள் அந்த கிரிவலம் போயிட்டு வரணும். இந்த லைட் யார் போட்டது, இந்த ரோடு யார் போட்டது அப்படின்னு பக்கத்து வீட்டு கதை, எதிர் வீட்டு கதையெல்லாம் பேசுறது பிரயோஜனம் இல்லை. அங்கே அந்த மாதிரி பேசக்கூடாதுன்றதுக்காக தான் அத்தனை விதமான கோவில்களும் வழிபாட்டு முறையை அங்கே வச்சுருக்காங்க. இது ஒரு ரகம். அப்படின்னா இன்னொரு ரகம் வந்து என்ன சாப்பிட்லாம், என்ன போகலாம், இரவெல்லாம் நம்ம கண்ணு முழிக்கிறோமே அப்படிங்கிற ஒரு ரகம். அப்புறம் ஆரோக்கியத்தை பற்றி பேசுறது, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும். அந்த பௌர்ணமியில் ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லித்தரேன். திருவண்ணாமலையில் மட்டும் இல்லை, மலைகள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த மலைகளில் நீங்கள் வந்து கிரிவலம் போகணும். திருக்கழிக்குன்றத்தில் இருக்குது, மதுராந்தகத்தில் இருக்குது, குரோம்பேட்டையில் இருக்குது. மலை சார்ந்த இடத்துல நீங்கள் கிரிவலம் போயிட்டு வரும்போது எதிர்பக்கமாக சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் அவங்க ஆன்டி கிளாக் வைஸாக வருவாங்க. இந்த ஆன்டி கிளாக் வைஸாக வரும்போது அவங்க வந்து தாந்திரீக ரூபத்தில் இருப்பாங்க. எதிர்படுவாங்களான்னு தெரியாது. அவங்களுடைய அந்த வாசம், அந்த ஞானம், அந்த திருஷ்டி உங்களுக்கு படும்போது பௌர்ணமியினுடைய அந்த முழு காந்த சக்தியில் சித்தர்களது ஜீவ சக்தி உங்களுக்கு வந்து சேரும். அதனால்தான் உங்களை நீங்கள் போயிட்டு வாங்கன்றது. ஏகாகிரகமாக எங்கே அந்த சித்தர்கள் இருக்காங்கிறது ஒரு தேடுதலோடு நீங்கள் போனீங்க அப்படின்னா அண்ணாமலையாரை நீங்கள் காணலாம், அண்ணாமலையாரை நீங்கள் தரிசனம் செய்யலாம். அண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே சிவாயினுடைய அக்னி ஸ்வரூபம், எல்லாமே பஸ்மம். நீங்கள் ஒரு நல்ல ஞாபகம் வச்சுங்க, நீரில் கறக்கிற பொருள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் சேரும் இல்லைங்களா? காற்றுல போகிறது எங்கேயோ ஒரு இடத்துல போய் சேரும். ஆனால் இந்த நெருப்பில் இடுறது மட்டும் எந்த இடத்துலையும் போய் சேராது. அதுக்கு மீண்டும் ஜெனரேஷனே கிடையாது, அதுக்கு மீண்டும் பிறவியே கிடையாது. அது பஸ்மமாகிடும். மீண்டும் பிறவியில்லாத வாழ்க்கை வேணும் அப்படிங்கிற செவ்வாய் ஸ்தலமான அக்னி ஸ்தலமான அங்கே நீங்கள் போகிறது யாரை பார்க்க போகிறீங்க? சுவாமி உள்ளே இருக்கார். ஆனால் நீங்கள் வெளியே பார்க்க போகிறது சித்த ஸ்வரூபமான சிவனே சித்தமாக இருக்கக்கூடிய, சித்தனாக இருக்கக்கூடிய அந்த கிரிவலத்தில் சித்தனை பார்க்கணுங்கிறது ஒரு எய்மோடு நீங்கள் போகணும். போனீங்கன்னா நினைத்தது நிறைவேறும், சந்தோஷமாக வாழலாம். சூப்பரான ஒரு விஷயத்த பகிர்ந்துட்டீங்க சார். இந்துமதி சேலத்துலேருந்து திருப்பி இணைஞ்சிருக்கீங்க. இந்துமதி, யாருக்காக பேச போறீங்கம்மா? ஹலோ, சொல்லுங்க. கொடுங்க சேலம் கொடுங்க. 24/2/1995. எத்தனை மணிக்குமா? விடியகாலம் 4 மணிக்கு. இப்போ எங்கே இருக்கீங்க? சேலத்துலங்க.
வெரி குட். இது யாருடைய ஜாதகமா? என்னுடைய ஜாதகம். கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, லக்னம் வந்து உங்களுக்கு மகர லக்னம். திருமண வாழ்க்கையும் எதிர்காலமும் எப்படி இருக்கும் இதுதான் கேள்வி. திருமண வாழ்க்கையில் அவளது விருப்பம்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நீங்கள் சேலத்தில் எங்கே இருக்கீங்கம்மா? சேலம் பக்கத்துல முள்ளிச்செட்டிங்கிற ஊர்ல இருக்கிறேங்க சார். வெரி குட். இங்கே வந்து ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவிலுக்கு அருகம்புல் சாத்தி நீங்கள் வழிபடணும். பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. நான் தான் சொல்லிட்டேனேம்மா, திருமண வாழ்க்கை பாதிக்கும்னு சொல்லிட்டேனே. நான் வந்து அபசகுணமான வார்த்தைகள் சொல்லக்கூடாது. அவருடைய விருப்பப்படி முடியும். இது திருமண வாழ்க்கை சரி வராதுன்னு சொல்லிட்டேனே. அதுவும் நான் இப்போ சொல்கிற ரெஃபரன்ஸ் கூட ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவிலில் போயிட்டு அருகம்புல் வச்சு வழிபடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அருகம்புல் வந்து விநாயகருக்கு வச்சு வழிபடணும். ஆனால் நான் ஆஞ்சநேய சுவாமிக்கு அருகம்புல் வச்சு வழிபடுறதுன்னு சொல்கிறது ஒரு அபூர்வமான பரிகாரம். எங்கேயுமே பண்ண மாட்டாங்க. அது அந்த கோவிலில் மட்டும்தான் பண்ணுவாங்க. அதனால தான் நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிறந்த தேதி வருஷம் மாதம் கொடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் செய்ய வேண்டிய தானங்கள் செய்ய வேண்டிய இடத்துல செஞ்சிங்கன்னா பூர்வ ஜென்ம கர்மம் போகும். ஆகவே தயவு செஞ்சு இந்த பிள்ளையை கூட்டிக்கிட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இரண்டாவது வாழ்க்கை அமையும். இது பொது நிகழ்ச்சிங்கிறதுனால நான் ஒரு லைனில் தான் இதை முடிக்கணுமே ஒழிய நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன்னா அது நல்லா இருக்காது. ஆகவே தான் நான் அந்த ஒன் லைனில் முடிச்சிருக்கேன். மனசஞ்சலப்பட வேண்டாம். அந்த பெண்ணுக்கு மீண்டும் திருமண வாழ்க்கை இருக்கும். ஏன்னா 30 வயசு 1 மாதம்தான் ஆகுது. வாழ வேண்டிய பிள்ளை இல்லைங்களா? ஆகவே திருமண வாழ்க்கை வரும். இரண்டாவது வாழ்க்கை பாதிக்காது. தைரியமாக நம்பிக்கையோடு போங்க. வாழ்க்கை பலமுடன். ஆல் த பெஸ்ட்.